நித்யானந்தம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் கதவை திற காற்று வரட்டும் பாகம் 3 அருளிய சத்தியத்தின் சாரம் இதோ ஏஐ வடிவிலாக நீங்களும் முழுமையாக பார்த்து உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை அனுபவியுங்கள். நாம ஏன் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான துன்பத்துல சிக்கிக்கிறோம்? அதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா? இன்னைக்கு ஒரு பழங்கால உவமை கதையையும் நவீன நியூரோ சயின்ஸையும் வச்சு விழிப்புணர்வுக்கான பாதை எப்படிப்பட்டதுன்னு நாம பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இதுக்கு அடித்தளமா இருக்கிறது பண்டைய இந்து நூலான முண்டக்க உபனிஷத்துல வர்ற ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கதை தான். இந்த கதை நம்மள பத்தி தான் பேசுது. ஆனா நம்மளோட 2 வெவ்வேறு வெர்ஷன்ஸ் பத்தி. ஒன்னு எப்போ எதையாவது துரத்திக்கிட்டே இருக்கு, இன்னொன்னு சும்மா அமைதியா உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பாக்குது. அந்த பறவை யாருன்னு நினைக்கிறீங்க? அது நாம தான். வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம், சின்ன சின்ன கஷ்டன்னு மாறி மாறி அனுபவிச்சு ஒரு முடிவே இல்லாத ஒரு சக்கரத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட உண்மையான குணம் என்ன தெரியுமா? அந்த 2வது பறவை மாதிரி அமைதியா எல்லாம் தெரிஞ்சோ ஒரு சாட்சியா இருக்கிறது. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, நாம ஏன் பெரும்பாலும் அந்த முதல் சின்ன பறவை மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம்? இதுக்கு காரணம் நம்ம மூளைக்குள்ளேயே இருக்கிற ஒரு தந்திரமான அமைப்பு தான். வாங்க அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு பேரு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், சுருக்கமா RAS. இது நம்ம மூளைக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி. ஒரு செகண்டுக்கு நம்மள சுத்தி 1,10,00,000 தகவல் துணுக்குகள் வருதாம். ஆனா அதிலிருந்து வெறும் 50 மட்டும்தான் நம்ம கவனத்துக்குள்ளேயே இதை அனுமதிக்குது. யோசிச்சு பாருங்க. பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்குது. இந்த RAS எதை உள்ள விடணும்னு எப்படி முடிவு பண்ணுது தெரியுமா? நீங்க ஏற்கனவே உங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அத வச்சுதான். நீங்க உங்கள ஒரு தோல்வியாளர்னு நினைச்சா அத நிரூபிக்கிற மாதிரி இருக்கிற அந்த 50 விஷயங்களை மட்டும்தான் உங்க கண்ணுக்கு காட்டும். இதனால உங்க நம்பிக்கை இன்னும் வலுவாகுது. இது ஒரு முடிவே இல்லாத வட்டம். சரி, இந்த எதிர்மறை நம்பிக்கை எங்கிருந்து வருது? நம்மள சுத்தி இருக்கிற சில பெரிய சக்திகள் இந்த அமைப்பு தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நம்மள ஒரு மாய வலையில சிக்க வைக்குதுன்னு இந்த பகுப்பாய்வு சொல்லுது. அதுல முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, நீங்க யாருங்கிறத நீங்க வச்சிருக்கிற பொருள்களை வச்சு முடிவு பண்ணுது. உங்களை ஒரு கஸ்டமராகவோ இல்ல ஒரு தொழிலாளியாகவோ தான் அது பாக்கும். இன்னொன்னு, உங்களை வெறும் ஒரு ஓட்டு போடுற மெஷினா பாக்குது. உங்க அடையாளத்தை ஒரு கட்சிக்குள்ள சுருக்கிடுது. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி பொருள் மேல இருக்கிற ஆசையோ இல்ல அரசியல் அடையாளமோ நம்மளோட உண்மையான இயல்பை பார்க்க விடாம தடுக்குது. வயசாகிறது வேற, முதிர்ச்சி அடையிறது வேற. அந்த முதிர்ச்சி வரும்போதுதான் இந்த உடைமைகள்லாம் எவ்ளோ பெரிய முட்டாள்தனம்னு புரியும். இதை இன்னும் ஆழமா புரிய வைக்க ஒரு டேட்டாவை பாருங்க. அமெரிக்காவையும் இந்தியாவையும் ஒப்பிடும்போது சிறைவாசிகளோட சதவீதம் எங்க அதிகமா இருக்குன்னு பாருங்க. பொருள் சார்ந்த, அதிகாரம் சார்ந்த சமூகத்துல உள்ளமைதி குறைஞ்சு அது ஒரு உடைந்த நாகரிகமா மாறதுக்கு இது ஒரு அறிகுறி அப்படின்னு இந்த வாதம் சொல்லுது. அப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன? இதுக்கு ஆதிசங்கர சொன்ன இன்னொரு சூப்பரான உவமை கதை இருக்கு. ஒரு சிங்கக்குட்டி தனியா மாட்டிக்கிச்சு. அது ஒரு ஆட்டுக்கூட்டம் எடுத்து வளர்க்குது. பாவம், அந்த சிங்கம் தன்னை ஒரு ஆடுனே நினைச்சுக்கிட்டு ஆடு மாதிரி கத்தி புல்ல தின்னுட்டு வாழுது. அதோட உண்மையான சக்தி என்னன்னே அதுக்கு தெரியாது. இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். ஒரு நாள் ஒரு உண்மையான பெரிய சிங்கம் இந்த ஆட்டு சிங்கத்தை பாக்குது. அத வலுக்கட்டாயமா ஒரு குளத்துக்கு இழுத்துட்டு போய் தண்டில அதோட முகத்தை பார்க்க வைக்குது. அது ஒரு குரு மாதிரி, இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில வர்ற ஒரு பெரிய அதிர்ச்சி மாதிரி, நீ யாருன்னு உனக்கே புரிய வைக்கிற ஒரு தருணம். அந்த பெரிய சிங்கம் கர்ஜிக்குது. இந்த ஆட்டு சிங்கத்தையும் கர்ஜிக்க சொல்லுது. முதல்ல அது கர்ஜிக்கும் போது அந்த கர்ஜனையோட முதல் எதிரொலியிலேயே அது நாள் வரைக்கும் அது தன்னை நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆடுங்கிற அடையாளம் அப்படியே உடைஞ்சு காணாம போயிடுது. சரி, வாங்க இப்போ கடைசி கட்டத்துக்கு போலாம். இந்த கதைகள் எல்லாம் நம்மளை எங்க கொண்டு போய் விடுது? அந்த சாட்சி நிலையை அடையறதுக்கு தான். இந்த நிலைக்கு பேருதான் சாட்சி அல்லது சாட்சி. இதேதோ பாசிட்டிவா யோசிக்கிறது இல்ல. இது நீங்க யாருங்கிற உங்க மொத்த அடையாளத்தையுமே மாத்துற ஒரு விஷயம். இதுதான் அந்த உயரமான கிளையில உட்கார்ந்திருந்த அமைதியான பறவையோட அடையாளம், அந்த உண்மையான சிங்கத்தோட அடையாளம். இந்த நிலையை அடைஞ்சிட்டா என்ன நடக்கும்? நீங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதையோ பார்த்து பாதிக்கப்பட மாட்டீங்க. அது சும்மா வேடிக்கை பாப்பீங்க. இன்பம் துன்பங்கிற அந்த சுழற்சியிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. உங்க உண்மையான சக்தி உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க வாழ்க்கைக்கு எதிர்வினை ஆற்ற மாட்டீங்க. பதிலா உங்க வாழ்க்கைய நீங்களே உருவாக்குவீங்க.
சிம்பிளா சொல்லணும்னா அந்த சின்ன பறவையா இல்லாம அந்த பெரிய பறவையா மாறுவீங்க. ஆடா இல்லாம சிங்கமா மாறுவீங்க. ஆக இந்த முழு விளக்கத்தோட இறுதியில உங்க முன்னாடி ஒரு கேள்வி நிக்குது. ஆரம்பத்துல பார்த்த அந்த 2 பறவைகள்ல நீங்க எந்த பறவையா இருக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.